வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோவான் சாத்தானுடைய முடிவை எழுதுறாரு. அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டார். பிசாச கடல்ல தள்ளுறத பத்தி யோவான் எழுதுறாரு. ஆனா கடல்ல தள்ளணும்னு நினைக்கப்பட்ட யோவான் இன்றைக்கு உயிரோடு வாழுகிறார். உபத்திரவத்தின் மத்தியில மங்கி எறியும் போது கர்த்தருடைய சத்தம் முதலாவது சொல்லுகிறது, நீ ஜீவிப்பாய். இரண்டாவது சொல்லுகிறது, உன் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களே அவர்களுடைய முடிவை உன் கண்கள் காணும். மூன்றாவது, அந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உன்னை நிக்க பண்ணுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே உன் கால் ஊன்றி நில். எப்பா எழுப்பி நில்லுப்பா. உபத்திரவத்தின் மத்தியில முடங்கி உட்கார்ந்திருக்க, எழுப்பி நில்லுப்பா, கால் ஊன்றி நில். அவன் சொல்றான், நிக்கணும்னு நினைச்சதான் நின்று போனேன், பட்ட பிரச்சனையில நல்லா நிக்க முடியலையே. அப்பதான் அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தார். எப்ப தெரியுமா நீங்க நிற்பீங்க? ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது நிற்க முடியாத இடத்திலே கர்த்தர் உன்னை நிற்க வைப்பார்.